கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜெபம் பண்ணுவதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஆவியிலே அனலாக இருக்கும்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக செய்கிறார் என்று எபிரேயர் 1:7 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாயிருக்கிறார். இந்த அக்கினியை நாம் அவித்து போடக்கூடாது. 1 தெசலோனிக்கர் 5:19 வாசிக்கிறோம், ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று. நாம் ஆவியானவரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது, ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கும்போது நாம் ஆவியிலே அனலாக இருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் வரங்களை நாம் அனல் மூட்டி எழுப்பிவிடும்போது ஆவியை அவித்து போடாதிருப்போம். நாம் பாவம் செய்யும்போது ஆவியை அவித்து போடுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 வாசிக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று அனலாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாம் குளிராக இருக்க வேண்டும். லவோதிக்கேயா சபை ஆவியில் அனலுமற்ற குளிருமற்ற நிலையில் இருந்தது. அவர்கள் அனலாகவும் இல்லை குளிராகவும் இல்லை, வெதுவெதுப்பாய் இருந்தபடினால் அவர்களை அவர் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடனே இசைந்திருக்கும்போது அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறோம். பவுல் மெலித்தா தீவில் இருந்தபோது விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. பவுல் ஆவியில் அனலாயிருந்தார். அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தார் என்று அப்போஸ்தலர் 28 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் பாடுகள் வரும்போது நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்போது நாம் ஆவியிலே அனலாயிருப்போம். ஒரு தீங்கும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருப்போம், ஆவியிலே அனலாயிருப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ரோமர் 12:11 வாசிக்கிறோம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.